ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்பராக உங்கள் குழந்தைக்கு டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரெக்னென்சி, மாம் கேர், பேபி கேர், வெயிட்லெஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு பயங்கரமான டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது, ரொம்ப வாமிட் பண்ணுறா, இல்லைனா லூஸ் மோஷன் போகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்கெட் சாப்பிட கொடுக்கலாங்க. லூஸ் மோஷன், ஸ்டொமக்கில் அஜீரணம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலே உள்ளே ஏதோ உள்ளே ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லூஸ் மோஷன் போகும். லூஸ் மோஷன் போகிற டைமில் நீங்கள் பிஸ்கெட் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது அரிசி கஞ்சிங்க. அரிசி கஞ்சி உங்கள் குழந்தைக்கு லூஸ் மோஷன் போகிற டைமில் கண்டிப்பாக கொடுக்கணும். வயிறு பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அரிசி கஞ்சி தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து தயிர் சாப்பாடு. லூஸ் மோஷன் டைமில் தாராளமாக தயிர் சாப்பாடு கொடுக்கலாம். டைஜஸ்ட்டே உங்கள் குழந்தைக்கு ஆகலை, ஒன்று வாமிட் பண்ணுறா, இல்லாட்டி லூஸ் மோஷன் போகுது, இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே சேர்ந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக தயிர் சாதம் கொடுக்கலாம். பருப்பு தண்ணி, நீங்கள் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இல்லை தட்டைப்பயிறு ஒரு சில குழந்தைங்களுக்கு சேராது, ஒரு சில குழந்தைங்களுக்கு சேரும். பாசிப்பயிறு, பருப்பு, இந்த மாதிரியான தண்ணியை தாராளமாக உங்கள் குழந்தைக்கு கொஞ்சமாவது டம்ளரில் ஊற்றி கொடுக்கலாம். அடுத்தது மாதுளம் பிஞ்சு. மாதுளம் நல்ல பிஞ்சாக உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சு அப்படின்னா மாதுளம் பிஞ்சை பறித்து உங்கள் குழந்தைக்கு 2 இயர் இல்லைன்னா 3 இயர் அதிகம் மேலே இருக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னா மட்டும் மாதுளம் பிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தால் தயவு செஞ்சு மாதுளம் பிஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அது லங்ஸ்குள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் பண்ணி நிமோனியா வர வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 4 வயசு 5 வயசுக்கு மேலேன்னா உங்கள் குழந்தைக்கு பயங்கரமான டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாதுளம் பிஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது நெஸ்டம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ நெஸ்டம் லூஸ் மோஷன் டைம், கான்ஸ்டிபேஷன் டைமு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு உணவு பார்த்திங்கன்னா இந்த நெஸ்டம் தாங்க. அடுத்தது ஓஆர்எஸ் பவுடர். உங்கள் குழந்தைக்கு பயங்கரமாக லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது, இல்லை சாப்பிடவே முடியலங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஓஆர்எஸ் பவுடர் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க குழந்தை சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா மயக்கம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஓஆர்எஸ் பவுடர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா குழந்தை மயங்காமல் இருக்கிறதுக்கு உதவும். டக்குன்னு மயக்கம் வரும்போதும் இந்த ஓஆர்எஸ் பவுடர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை தெம்பாயிடுவாங்க. இம்மீடியேட் எனர்ஜி கொடுக்கும் இந்த ஓஆர்எஸ் பவுடர். அடுத்தது வெண்பொங்கல் கொடுக்கலாங்க, நல்லா டைஜஸ்ட் ஆகும். அடுத்தது உப்பு சர்க்கரை கலந்த கரைசல் கொடுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மிதமான சூட்டில் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். இது கூட குழந்தையோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். அடுத்தது பால் இல்லாத டீ போட்டு கொடுக்கலாங்க குழந்தைக்கு. பால் இல்லாத வரக்காப்பி போட்டு கொடுங்க. வரக்காப்பி நிஜமாகவே நல்ல எஃபெக்டிவான ஒன்றுங்க. அடுத்து இட்லி கொடுக்கலாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம், லூஸ் மோஷன், கான்ஸ்டிபேஷன் என்ன இது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இட்லி கொடுக்கலாம். அடுத்தது ரச சாப்பாடு கொடுக்கலாம், இளநீ கொடுக்கலாம், ரொட்டி கொடுக்கலாம், ப்ரெட் கொடுக்கலாம், ராகி கூழ் தாராளமாக கொடுக்கலாம், சீரக தண்ணி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு சீரக தண்ணி ரொம்ப நல்லது தான். நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சீரக தண்ணி உதவும். ஸ்நாக்ஸை ஏதாவது சாப்பிட்ணும் போல் அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொன்னாங்கன்னா, ஏன்னா இந்த லூஸ் மோஷன், ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன், வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கிற டைமில் குழந்தைங்களுக்கு வாய் நல்லா கசப்பாக இருக்கும், ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும், காரசாரமாக கூட ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஆனால் காரமாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், இல்லாட்டி வேறு சைட் எஃபெக்டை கொண்டு விட்டுரும். குழந்தைங்களுக்கு நம்மளுக்கெலாம் ப்ராப்ளம் இல்லை, குழந்தைங்கன்னா மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை என்ன கொடுக்கலான்னா பொரி கொடுக்கலாம். ஸோ பொரியை நீங்கள் எப்படி வேணாலும் என்ன வெரைட்டி வேணாலும் செஞ்சு குழந்தைக்கு பொரி கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அடுத்தது ஜீரோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீரோ லேக் நான் என்ன மாதிரி குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, 2 இயருக்கு ஆகலை, 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க, 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க, 2 இயர் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களாம் அவங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு ஏதாவது ஸ்டொமக் இன்ஃபெக்ஷனோ, டைஜஷன் ப்ராப்ளமோ, லூஸ் மோஷனோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மாட்டுப்பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பவுடர் மில்க் ஜீரோ லேக் பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஜீரோ லேக்கு, சிமிலாக்
இந்த மாதிரியான பவுடர் மில்க்கை உங்கள் குழந்தைக்கு கொஞ்ச நாள் கொடுக்கலாம். நார்மல் ஆயிடுச்சுங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் மாட்டுப்பாலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 லேக் பவுடர் மில்க்கும் நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் மறக்காமல்